ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, மெஃபினமிக் ஆசிட் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யார் யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த மருந்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு, இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, காய்ச்சல், தலைவலி, பல்வலி, உடல் வலி, தசைவலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் மற்றும் பீரியட்ஸ் டைமில் ஏற்படக்கூடிய பெயின், காது வலி, தொண்டை வலி, சோர் த்ரோட்டுக்கும் இந்த டேப்லெட்டை வலி நிவாரணியாக இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. இந்த டேப்லெட் வலி மற்றும் காய்ச்சல் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் படுத்த இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, நம்ம உடம்புல புரோஸ்டாகிலாண்டிஸ் என்ற ஒரு வகையான கெமிக்கல் வலி, காய்ச்சல், வீக்கம் ஆகியவற்றை ஏற்படுத்த உதவுது. இந்த மருந்து புரோஸ்டாகிலாண்டின் செய்யக்கூடிய அந்த வேலையை தடுக்குது, அதனுடைய செயல்பாட்டை குறைக்குது. ஸோ இதனால ஃபீவர், பெயின் அப்புறம் இன்ஃப்ளமேஷன் நோய் தொற்றுகள்ந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்குது. சிறந்த வலி நிவாரணியாக இந்த மருந்து செயல்படுது, பெயின் கில்லராக செயல்படுது. அடுத்து, இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் டேப்லெட், சிரப், ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையிலும் வருது. இது ஒவ்வொருத்தருடைய வயதுக்கேற்பவும், அவங்களுடைய நோயினுடைய தன்மைக்கேற்பவும், அவங்களுடைய டோசேஜ், மருந்துடைய டைமிங் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஸோ உங்களுடைய டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் உங்களுடைய மருந்துடைய டோசேஜ், அளவு, டைமிங்கில் எடுத்துக்கோங்க. இந்த மருந்தை பொதுவாக சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்று எரிச்சலை வந்துட்டு குறைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா வயிற்று எரிச்சல், அசிடிட்டி அதிகமாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மருந்து எடுக்கிறது நல்லது. அடுத்து, இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, வயிற்று எரிச்சல், ப்ளோட்டிங், வயிற்று அசௌகரியம், தலைச்சுற்றல் இவையெல்லாம் தான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள். ஆபத்தான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட் வந்து பிளாக் கலரில் வர்றது, இரத்த வாந்தி, கடுமையான அலர்ஜி, பிரீத்திங் டிஃபிகல்டிஸ், ஸ்கின் ரேஷஸ், முகம் அல்லது தொண்டை பகுதியில் வீக்கம் ஏற்படுது. இவையெல்லாம் தான் இந்த மருந்துடைய சிவியரான பக்க விளைவுகள். இந்த மருந்தை தொடர்ந்து ரொம்ப நாள் எடுக்கிறதுனாலையோ இல்லை அதிகப்படியான டோசேஜ் எடுக்கிறதுனாலையோ வயிற்றுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். வயிற்றில் ஸ்டொமக் அல்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மருந்தை நீங்கள் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷனும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ரெக்னென்சி டைமில் இந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. டாக்டர் ஆலோசனைப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆல்கஹால் எடுத்துக்கும் போது, ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இந்த மாத்திரை எடுத்துக்கக்கூடாது. இந்த மாத்திரை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி, லிவர், ஹார்ட் இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஸ்டொமக் அல்சர் மற்றும் பிபி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனம் தேவை. உங்கள் டாக்டர்கிட்ட கம்பல்சரியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த மருந்தை நீங்கள் எடுக்கணும், இல்லைனா எடுக்கவே கூடாது. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.